Hey guys, welcome to Easy Orbit. So இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா sequential circuits. லாஸ்ட் செஷன்ல காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ்னா என்னன்னா present output depends on both present as well as past. Memory is present, slower, harder to design, feedback present, clock pulse required, data storing system. So sequential circuits na enna adoda present output வந்து present as well as past வந்து depend ஆகி இருக்கும் past output. இதுல வந்து memory இருக்கும், ரொம்ப harder to design, feedback-ம் present ஆயிருக்கும், memory present ஆயிருக்கும், feedback-ம் present ஆயிருக்கும். sequential circuits-ல வந்து clock pulse வந்து யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்லோவரா இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னா flip flop, latch, counter, register, serial adder. So flip-flop latches ஓட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் flip flopனா என்னன்னா இது வந்து ஒரு 1 bit ஸ்டோரேஜ் மெமரி எலிமெண்ட். இதுல வந்து ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கும். இதுல ரெண்டு ஸ்டேபிள் ஸ்டேட் இருக்கறனால இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பைஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இது வந்து கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ணோம். flip flop வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா எட்ஜ் ட்ரிகரிங் வந்து யூஸ் பண்ணோம். எட்ஜ் ட்ரிகரிங்னா என்னன்னா அந்த ரெண்டு டயக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் போறது வந்து ஒரு ரைசிங் எட்ஜ், அடுத்து கீழே வந்து ஃபால் ஆகுறது வந்து ஃபாலிங் எட்ஜ். ஸோ flip flop வந்து மெயின்லி யூசஸ் எட்ஜ் ட்ரிகரிங் ஆபரேஷன் தான். இங்க என்னன்னா எட்ஜ் ட்ரிகரிங்னா என்னன்னா the output changes as per the input only at the triggering point. எப்போ வந்து அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ல இன்புட் சேஞ்ச் ஆகுதோ அப்பதான் வந்து இந்த அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். flip flopல ஈஸியா நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம் அவுட்புட், அதாவது 0வா 1ங்கிறது. இப்போ latchesனா என்னன்னா flip flop வந்து எட்ஜ் ட்ரிகரிங் யூஸ் பண்ற மாதிரி latches ஆர் லெவல் ட்ரிகரிங். அந்த டயக்ராம் பாருங்க, மேல டாப்ல ஆரோ மார்க் போடுறது வந்து பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங், கீழே வந்து நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங். சோ இங்க வந்து கிளாக் பல்ஸ் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். latches are built from gates. So level triggering என்னன்னா the output changes as per the input till enable is high. enable வந்து ஹையா இருக்கிற வரைக்கும் தான் அந்த அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க வந்து அவுட்புட்டை வந்து நம்மளால அவ்வளவு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது flip flopல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி. So types of flip flop na SR flip flop, JK flip flop, D flip flop, T flip flop. SR na set reset flip flop. Next one JK flip flop. அடுத்து D flip flop na data flip flop. T flip flop na toggle flip flop. So ஒரு flip flop பத்தி பார்க்கலாம். flip flops na நமக்கு ஆல்ரெடி தெரியும். So இப்போ ஃபர்ஸ்ட் வந்து setup timeனா என்ன அப்படின்னா the time period required to hold the incoming data before the arrival of clock pulse. அதாவது clock pulse கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நம்ம வந்து இன்கமிங் டேட்டாவை ஹோல்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் செட்டப் டைம். இது வந்து நானோ செகண்ட். இது வந்து என்ன ஆர்டர்ல இருக்கும்னா நானோ செகண்ட். Next hold time. Hold time na enna the time period required to hold the incoming signal after the arrival of clock pulse. So clock pulse arrive ஆனதுக்கு அப்புறம் ஹோல்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை ஹோல்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் ஹோல்ட் டைம். ஆனா செட்டப் டைம்னா என்ன, நம்ம வந்து கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அது வந்து இன்கமிங் டேட்டாவை ஹோல்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட் தான் வந்து செட்டப் டைம். அதோட ஆர்டர் வந்து 50 நானோ செகண்ட்ஸ். இங்க வந்து 10 to 20 நானோ செகண்ட்ஸ் ஹோல்ட் டைம். ஸோ எப்பயுமே செட்டப் டைம் தான் ஜாஸ்தியா இருக்கும் ஹோல்ட் டைமை விட. நெக்ஸ்ட் SR flip flop, set reset flip flop பார்க்க போறோம். சோ ரெண்டு இன்புட்ஸ் SR, ரெண்டு அவுட்புட் Q, இன்னொன்னு வந்து QN bar. QN bar வந்து அதோட காம்ப்ளிமெண்ட். சோ இங்க வந்து கிளாக் பல்ஸ் கொடுக்குறோம். இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா SR flip flop ஓட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் S plus R bar Q. இதோட ட்ரூத் டேபிள் என்னன்னா, சோ இப்ப கிளாக் எப்பயுமே ஹையா இருக்கும் போது மட்டும்தான் அந்த flip flop வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சோ 0 கொடுக்கும் போது அது வந்து ஹோல்டு ஸ்டேட்ல தான் இருக்கும், QN ஸ்டேட்ல தான் இருக்கும். 0 1 கொடுக்கறப்போ ரீசெட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ரீசெட்னா 0. 1 0 கொடுக்கறப்போ செட்டுக்கு மாறிடும். செட்னா 1 செட் ஆகிடும். 1 1னா அது வந்து இன்வாலிட். நம்ம எப்பெல்லாம் வந்து SR flip flop வந்து இன்புட் வந்து 1 1 கொடுக்குறோமோ அப்பெல்லாம் வந்து அது இன்வாலிட் ஆயிரும். இன்வாலிட்னா அது வந்து forbidden state.
ஸோ எஸ்ஆரோட மெயின் லிமிடேஷன் என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து 1-1 கொடுக்குறப்போ அது வந்து ஃபர்பிடன் ஸ்டேட்டுக்கு போறனால தான் எஸ்ஆர் வந்து எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட மெயின் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. 0-0னா ஹோல்ட்லயே இருக்கும், 0-1னா ரீசெட், ரீசெட்னா 0, 1-0னா செட்டுக்கு போயிடும், 1-1னா இன்வேலிட். So 1-1 invalid na disadvantage. So நம்ம வந்து JK flip flop போறோம். JK flip flop என்னன்னா ரெண்டு இன்புட் இருக்கும். JK ஒரு clock pulse கொடுப்போம், Q QN bar. இதோட characteristic equation என்னன்னா QN plus 1 is equal to JQ bar plus K bar Q. எல்லா flip flop ஓட characteristic equation வந்து ரொம்ப important. So QN plus 1 என்ன JQ bar plus K bar Q. So இதோட ட்ரூத் டேபிள் என்னன்னா கிளாக் 1 இருக்கும் எப்பயுமே JK. 0-0 கொடுக்கும்போது ஹோல்டு ஸ்டேட், 0-1 கொடுக்குறப்போ ரீசெட், 1-0 கொடுக்குறப்போ செட், 1-1 கொடுக்குறப்போ இங்க JKல வந்து டாகிள் ஆகும். சோ இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். SRல 1-1 கொடுக்குறப்போ இன்வாலிட் ஸ்டேட்டுக்கு போயிடும், ஆனா JKல 1-1 கொடுக்குறப்போ டாகிள் ஸ்டேட் போயிடும். நெக்ஸ்ட் வந்து D flip flop. சோ D flip flopனா என்னன்னா டேட்டா flip flop. இப்போ இதோட இன்புட் வந்து 2, அதாவது JK ரெண்டு இன்புட், அவுட்புட் வந்து QN bar. இந்த ரெண்டு இன்புட்டையுமே என்ன பண்ணுவோம்னா JAயும் Kயும் ஒரு நாட் கேட் வச்சு டைப் பண்ணிடுவோம். ஸோ JNK வந்து டைட் பை நாட் கேட்னா அது வந்து D flip flop. ஸோ என்ன நம்ம இன்புட்டா கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட். ஸோ இப்போ வந்து கிளாக் வந்து 1லயே இருக்குது. கிளாக் 1ல இருக்கும்போது இப்போ டேட்டா வந்து நம்ம 0 கொடுத்தா QNனும் 0 தான் வரும். அதே நம்ம டேட்டா வந்து 1ன்னு கொடுத்தா QNனும் 1 தான் வரும். அதனாலதான் இது வந்து டேட்டா, அதாவது D flip flop. சோ என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதே தான் அவுட்புட்ல வரும். T flip flop. T flip flopனா என்னன்னா JK வந்து நார்மலா வந்து எந்த கேட்டும் இல்லாம அப்படியே டைப் டுகெதரா பண்ணிடுறது தான் T flip flop. அதுல இன்புட் வந்து T கொடுத்துருவோம். சோ நம்ம வந்து ப்ரீவியஸா D flip flop பார்த்திருப்போம். அதுல வந்து ஒரு 2 இன்புட்மே எடுத்து நாட் கேட்டோட கனெக்ஷன் பண்ணிருப்போம். இங்க வந்து 2 இன்புட்மே டைப் பண்ணிட்டு டைரக்டா Tங்கிற ஒரு இன்புட் மட்டுமே கொடுத்திருப்போம். இங்கே கிளாக் பல்ஸ் கொடுப்போம், QN bar. சோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னன்னா T XR Q, T Q bar plus T bar Q. சோ இப்போ வந்து கிளாக் வந்து 1 கொடுக்குறோம். கிளாக் 1 கொடுக்குறப்போ 0 கொடுத்தா ஹோல்டு ஸ்டேட், சோ 1 கொடுத்தா டாகிள் ஆகும், 1 கொடுத்தா டாகிள் ஸ்டேட்டுக்கு போயிடும், 0ன்னு கொடுத்தா அது ஹோல்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். ஆனா நம்ம நெக்ஸ்ட் வந்து 1 கொடுக்குறப்போ இங்க வந்து டாகிள் ஸ்டேட்டுக்கு மாறிடும். இதுதான் வந்து T flip flop. XOR ஓட ட்ரூத் டேபிள் நமக்கு தெரியும். அதாவது 0-0னா 0, 0-1னா 1, 1-0னா 1, 1-1னா 0. சோ இந்த XOR ஆபரேஷன் தான் நம்ம வந்து டாகிள் flip flopல யூஸ் பண்றோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் flip flop. flip flop ஓட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னென்னா ஸ்விட்ச் பவுன்சிங், ரெஜிஸ்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், கவுண்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், and then மெமரி எலிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து flip flop ஓட அப்ளிகேஷன்ஸ். Thank you. So if any queries, kindly do it in comment section. I will answer your queries. Thank you for watching AC Arbit YouTube channel. Kindly do share, subscribe and hit like button. Thank you. Stay tuned for more videos.